ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டை கேட்டா உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகி அப்படியே ரத்தம் கொதிக்கிற மாதிரி. எனக்கு அதை சரியா சொல்ல தெரிலங்க. போன வருஷம் 2025 விடாமுயற்சி படத்துல ஒரு டைட்டில் சாங் வந்துச்சு. பத்துக்கிச்சு ஒரு ராட்சச தீரி. மைண்ட் ப்ளோவிங். இப்போ கேட்குறப்பவும் கூட ஏதோ ஒன்று பண்ணுதுங்க. சரியா 3 நிமிஷம் 33 செகண்ட் பாட்டு. அப்படியே ஒரு ஸ்லோ பீட் பிஜிஎம்ல ஸ்டார்ட் ஆகி பாட்டு தொடங்கும். 10 to 13வது செகண்ட்ல ஒரு பேண்ட் பிரேக்ல பாட தொடங்குவாங்க. சரியா 25வது செகண்ட் கோரஸ்ல ஒரு ஹை பிச்ல போகும். பா, லிரிக்ஸுக்கும் மியூசிக்கும் ஒரு வைபாகவும் பாருங்க, உடம்பே செலுத்துக்கும். அதுக்குள்ளேயே வயலின்ல ஒரு டியூனை அந்த வரிகள் முடிகிற இடத்துல கொண்டு போயிட்டு ஃபில் பண்ணிட்டு போயிருப்பாரு அனிருத். என்ன ஒரு கம்போசிங் இல்ல? அதுல நல்லா நோட் பண்ணா தெரியும், நம்பிக்கை விடா முயற்சின்னு முடியும் போது அதை பாடுனவர் கொஞ்சம் ராகத்தை இழுத்து அந்த வயலின் டியூனோட கொண்டு போய் முடிச்சிருப்பாரு. 49-50வது செகண்ட் வரைக்கும் நடக்கிற மேஜிக்கை தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வயலின் வேரியேஷனோட பீட் போயிட்டே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கு. அடுத்த ஒரு ஹை பிச் கோரஸ், உலகம் முன்னே ஆரம்பிக்கிற லிரிக்ஸ் வேற லெவல்ல. திரும்ப 1.5 நிமிஷத்துல பாட்டு திரும்ப ஸ்லோவாகி முக்கியமா என்னென்ன சொல்லணுமோ அதை அழகா பொறுமையா பிளேஸ் பண்ணிட்டு அடுத்த 10 செகண்ட்ல பீட் மேலே ஏறிடும். அது போய் ஒரு டாப்ல ரீச் ஆனதும் ஒரு சின்ன ரேப் போர்ஷனோட ஆரம்பிக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு ஸ்பீட் வேரியேஷன் மெதுவா தொடங்கி கடகடன்னு வேர்ட்ஸ் வந்துட்டே போய் முடிய திரும்ப பாட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். 2:45 இருந்து 55 வரைக்கும் அந்த 10 செகண்ட்குள்ள ஒரு மேஜிக். கடைசி 20 செகண்ட்ல பிஜிஎம், ரேப், தமிழ் லிரிக்ஸ். சீரியஸா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண இது பக்காவான மெட்டீரியல். கண்டிப்பா கேளுங்க.